வலைக்கும். நான் ஃபாரூக் மாவனலிலிருந்து வந்திருக்கிறேன். அதாவது டாக்டர் ஜாக்கிர் நாயிக் அவருடைய கேள்விக்கு எங்களோட சகோதரர் ஒருவருக்கு பதிலளிக்கும் போது அவர் குர்ஆன் சுன்னா இல்லாமல், அதாவது மதுஹப் அடிப்படையில் மதுஹப் எல்லாம் பின்பற்றணும்ன்ற மாதிரி சொன்னதாக சொன்னீங்க. நான் பார்த்த அளவுல அந்த சிடியில அப்படி இது நான் காணல. அதனால நீங்க அதை பார்த்துட்டு கேட்கறீங்களா இல்லாட்டி பார்க்காம கேட்கறீங்களா எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில அப்படி சின்னதாக எனக்கு விளங்கல்ல. மற்றது இன்னமும் எப்படி கேட்டா அதிலே தான் அந்த இறைவனுக்கு உருவம் இருப்பதாக அவர் நீங்க சொல்றீங்க. அவர் அதை பத்தி அந்த சம்பந்தமா பேசினதாகவும் விளங்கல்ல. அதுல குமார் என்ற ஒருவர், ஒரு சகோதரர், மாற்று சகோதரர் ஒருவர் கேட்டிருக்க கேள்விக்கு அவர் சொன்ன பதிலே குர்ஆன் சுன்னா இதுக்கு அடிப்படையில தான் ஒரு வாழணும் 72 கூட்டம் இதை வச்சு அதை தெளிவுபடுத்தினாரு. அதனால அதுக்கு ஒரு தெளிவான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஜாக்கிர் நாய்க் அது இலங்கையில பேசுன இந்த சகோதரர் கேட்டவர்கள் இங்க இருக்கிறாங்க. பேசுனாங்களாங்க? கேட்டீங்களா? சொல்லுங்க. நேரடியா கேட்டவர்கள், நான் கேட்கல, அது கேட்டவர்கள் தான் இங்க என்ன செஞ்சாங்க. அதாவது இலங்கையில ஜாக்கிர் நாயக் பேசின சிடியில தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3 மொழிகளிலும் அந்த சிடியை வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டவங்களே இது சம்பந்தமாக முதல்ல அவங்க சொன்ன பதில கேட்டுக்கிறனும். நாம கேட்கும் போது தமிழ் மொழியில தவறுதலாக மொழியாக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னாங்க. அதே போல சிங்களத்திலும் தவறுதலாக மொழியாக்கம் வந்துவிட்டது என்றார்கள். சரி, சிங்களம் தவறுதலாக மொழியாக்கம் பண்ணி இருக்கலாம், தமிழ் தவறுதலாக மொழியாக்கம் பண்ணி இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆங்கிலம் மொழியாக்கம் அல்ல, அவருடைய சொந்த பேச்சு. அதுல முதலாவதாக டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் முன்னுரையை சொல்லிக் கொண்டு வருவார். வரும்போதே என்ன சொல்லுவார்னா, என்னுடைய மகன் தற்பொழுது அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய வல்லமைகளை பற்றி இவ்வளவு நேரமாக பேசினார். அவர் பேசியதில் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதை சொன்னார். அது உண்மை என்பதை நான் என்னுடைய ஸ்பீச்சில் பின்னால் நான் விளங்கப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். திரும்ப போட்டு பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு சகோதரர் அதாவது நாத்திகர் ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அவர் கேள்வி கேட்க வர்றாரு. அவருக்கு இவர் கிராஸ் கொஸ்டின் கேட்டு என்ன செய்யறார் என்று சொன்னா தெளிவுபடுத்துறார். தெளிவுபடுத்தினதோடு அந்த ஆள் இஸ்லாத்தை தழுவுறார். தழுவும் போது அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கும் ஜாக்கிர் நாயக் அவசரமாக, அவருடைய தொழில் அவசரமாக பேசுவாரு. ஸ்லோவா போட்டு கேளுங்க, தெளிவா சொல்லுவாரு. அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ்வுக்கு தாய் இல்லை, அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை. தெளிவாக அல்லாஹ்வுக்கு தாய் இல்லை என்கிறார், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை என்கிறார், அல்லாஹ்வுக்கு தந்தை இல்லை என்கிறார், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்கிறார், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்கிறார். 2 இடங்கள்ல தெளிவாக அவர் ஸ்ரீலங்காவிலும் சொன்னார். 2வது இலங்கை ஸ்பீச்ச கேட்டதுனாலதான் நீங்க சொல்றீங்க அவர் இலங்கையில மதுகப ஆதரிக்கல என்று. உண்மைதான், இலங்கையில தெளிவாக குர்ஆன் சுன்னா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு நீங்க என்ன கவனிக்கணும்னா, 2வது முறை இலங்கைக்கு வந்தாரா இல்லையா? வந்த நேரத்தில் கொழும்புல தௌஹீத் பள்ளிவாசல்கள் எத்தனை இருக்கிறது அவரை அழைத்து வந்தவர்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதை விட்டு மருதானி ஜாயிராவுல போய் எதுக்கு தொழுதாரு? நான் ஒரு கேள்விக்காக கேட்கிறோம். தௌஹீத் வாதிகள் என்று சொல்லிக் கொண்டால், அதே போல காத்தான்குடி மெத்தை பள்ளிவாசலில் புரோகிராம் செய்தார். அங்கே மாலை போட்டு வரவேற்பு செய்தார்கள். இது எந்த தௌஹீதில் இருக்கிறது? இங்க மதுகபை சாதாரணமாக மதுகபு கூடாது, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசினார். இந்தியாவிலே பீஸ் மாநாட்டில் தெட்ட தெளிவாக அவரை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கூட அங்கீகாரம் அளித்து அந்த பீஸ் மாநாட்டிலே அவர் இடம் கொடுக்கிறார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல நடந்த பீஸ் மாநாட்டு சீடி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இலங்கையை சேர்ந்த ஜேசமுடைய 2 தாயிக்கள் அதிலே பேசுகிறார்கள். அதே போல அங்கே இருக்கக்கூடிய தமிழகத்திலே ஷியாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அந்த பீஸ் மாநாட்டிலே பேசுகிறார்கள். மதுகபுவாதிகள் பேசுகிறார்கள். அத்தனை பேரும் பேசுகிறார்கள், இவரும் பேசுகிறார். அதனால டாக்டர் ஜாக்கிர் நாயக் உடைய அத்தனை சீடிகளையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட, ஆன்லைன் பிஜேல சகோதரர் பிஜே உடைய ஆன்லைன்ல டாக்டர் ஜாக்கிர் நாயக் தொடர்பான விமர்சனங்கள் என்ற பகுதியில டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக எந்தெந்த இடத்தில் பேசியிருக்கிறார் என்ற லிங்குகள் இணையதளங்களின் அடிக்குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல
அவர் பேசிய இந்த செய்திகளுக்கான விவாத அழைப்பும் அதே இணையதளத்தில் கொடுக்கப்பட்டு தமிழ் மொழியில சகோதரர் பிஜி அவங்க கொடுத்ததை இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரி ஆங்கில மொழியாக்கம் பண்ணி டாக்டர் ஜாகிர் நாயக்குடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தினுடைய அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. அதனால அவர் அந்த செய்தியை சொல்லி இருக்கிறாரு. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக அல்லாஹ் உருவம் இல்லை என்பதை திட்ட தெளிவாக சொன்னாரு. அதுல முக்கியமாக நீங்க உண்மையை தெரியும்னா நீங்க ஒரு தடவை போய் நேரடியாக அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க குர்ஆன் தொழுகை முறையில வந்து ஷாஃபி படி நடக்கணுமா அல்லது அனபி மதம் படி நடக்கணுமா அல்ல அல் ஹதீஸ் படி நடக்கணுமா குர்ஆன் ஹதீஸின் படி நடக்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேளுங்க, என்ன பதில் சொல்றாங்க. ஏன்னா இப்போ இவர் பேசுவதெல்லாம் மாற்று மத சகோதரர்கள்ட்ட பேசுவதனால் அந்த மாதிரி கேள்விகள் வருவதில்லை. முஸ்லிம்களுடைய வட்டாரத்தில் அவர் போய் பேசினார் என்று சொன்னால் இந்த கேள்வியை கேட்டால் அவர் மதுஹபை ஆதரித்தான் பேசியிருக்கிறார். அது பல விஷயங்கள் இருக்கு. நீங்க அதையும் நீங்க அந்த லிங்க்ல நீங்க எடுத்து பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்.